So hi guys, welcome to lecture 2 of the DSA playlist. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரேஸ்னால் என்ன, அரேஸில் வந்து எலமெண்ட்ஸ் எப்படி ஸ்டோர் ஆகுது, ஹவு மெமரி அலோகேஷன் ஹேப்பன்ஸ் இன் அரேஸ் அண்ட் அரேஸ் வச்சு எப்படிலாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், அரேஸில் இண்டெக்ஸ்னால் என்ன, நம்ம ஏன் அரேயை வந்து ட்ரேட் பண்ணும்போது ஃபார் ஐ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம். ஸோ வில் பி ஆல்சோ டச்சிங் சம் பேசிக் கான்செப்ட்ஸ், இந்த ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுது, வைல் லூப் எப்படி ஒர்க் ஆகுது and few other things as well. Okay, so let's get started. Okay, so ஒரு ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் அரே பார்க்கணுன்னா அரே இப்படி தான் இருக்கும். ஸோ அரேனா என்னென்னா, டெஃபினேஷன் ஆஃப் அரே இஸ், அரே இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வித் சேம் டேட்டா டைப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1 2 3 4 5 இதெல்லாமே என்ன டேட்டா டைப், இது வந்து இன்டிஜர். ஸோ இதே மாதிரி ஒரே டேட்டா டைப்பை நம்ம வந்து ஒரு கலெக்ஷனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்ல, இதுதான் அரே. ஓகேவா? ஸோ அரே வந்து இப்படி 1 2 3 4 5ன்னு இருக்கலாம். அதுக்கப்புறம் இஃப் யூ வாண்ட் வி கேன் மேக் இட் அஸ் யூனோ சந்தோஷ், ராஜா, ராகுல், கௌதம், கிஷோர். ஒரு அரே வந்து இப்படியும் டிக்ளேர் பண்ணலாம். அரே வந்து என்ன, அரேயோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட் என்னன்னா, ஒரு சேம் டேட்டா டைப் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதான் இப்போது இது ஒரு வேலிட் அரே. பட் வி கான் டூ சம்திங் லைக் இப்படி நம்மளால் பண்ண முடியாது. ஒரு இன்டீஜர் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்கை இப்படி பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் நாட் வேலிட். ஸோ அரேனா என்னென்னா, இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் சேம் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் அரே. இப்போது I'll be teaching all the data structures in Java. So I mean, language doesn't matter, but the fundamental concept is same for everything. So இப்போ அரேனா என்னன்னு நம்ம கோட் ஸ்டைலில் பார்க்கலாம். ஓகே, பிஃபோர் தேட் அரேஸை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்னா, இப்போது ஒன் செகண்ட், லெட் மீ சேஞ்ச் திஸ் திங். இப்படி இருக்குல்ல, அரேயில் இப்போ ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ணும். இதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா, அரே ஹேஸ் சம்திங் கால்ட் இண்டெக்ஸஸ். ஸோ இண்டெக்ஸ்னால் எப்படி நேம் ஆயிருக்கும்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ இது வந்து ஒரு 0th இண்டெக்ஸில் இருக்கும். அண்ட் தென் this will be in the first index and so on. இது வந்து 0 1 and then this will be 2. One second. So ஒயிட் போர்டு இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் this will be 3 and this will be 4. இங்கே விட்டேன்னா 1. ஸோ அரே வந்து இப்படி இண்டெக்ஸ் வேல்யூஸ் வச்சுருக்கோம், 0 1 2 3. அதாவது பேசிக்காக அது இன்னும் சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா, அரே கிட்ட போய் நம்ம எப்படி கேட்போம்னா, எனக்கு வந்து 1ல் இருக்க வேல்யூ கூட. ஸோ அரே கிட்ட போய் நம்ம 1ல் இருக்க வேல்யூ யாருன்னு கேட்டால் அது ராஜான்னு சொல்லணும். இது அரே கிட்ட போய் எனக்கு 4ல் இருக்க வேல்யூ கூட அப்படின்னு சொன்னால் கிஷோர்னு சொல்லணும். ஸோ அரே இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் சேம் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் அரே. இப்போ நம்ம கோட் ஸ்டைலில் அரே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, since நான் ஜாவா வச்சு டீச் பண்ணுறேன், I'm using IntelliJ IDE. You can use whatever IDE you prefer, என்ன லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ I'll just create a package called arrays and then இதுக்குள்ள I'll say intro, let's say array. Okay, so ஒரு அரே கிளாஸ் கிரியேட் ஆச்சு. இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்னு நம்ம ஊப்ஸ் அப்போ பார்க்கலாம். பட் ஃபார் நவ் ஜஸ்ட் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. we will learn step by step everything. நம்ம ஊப்ஸ் படிக்கும்போது I will explain இந்த பப்ளிக்னா என்ன, கிளாஸ்னா என்ன, ஓகே, கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பேசிக்கலி. ஸோ எவ்ரிதிங். ஸோ ஒரு ஜாவாவில் ஃபர்ஸ்ட் பாய்லர் பிளேட்டர்ஸ் பப்ளிக், I'll just type public static void. ஓகே, ஸோ இதான் என்னோட மெயின் ஃபங்க்ஷன். நம்ம சியில் வந்து போடுவோம்ல, லைக் வாய்ட் மெயின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். this is how you start a program in C. and Java it's public static void main string arguments. இது நம்ம என்னன்னா, when we do object oriented programming we will understand in depth what is public static void எல்லாம். ஓகே, இப்போ நம்ம அரேஸ் பார்க்கறதுனால ஓகே, ஸோ லெட்ஸ் dive into what is an array. ஸோ ஒரு ஜாவாவில் அரே எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா, first we will put the data type and then
we will initialize the array, like in the square brackets தான் array represent பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் we'll say name of the array equal to new size or whatever, new data type. அதுக்கப்புறம் we can say the size. ஸோ இப்படி ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இதுதான் ஒரு அரேயை ஜாவாவில் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஸோ எப்படி இருக்கும்னா, இப்போது லெட்ஸ் சே ஐ அம் கிரியேட்டிங் an array of integer values. ஸோ int ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டு நேம் ஆஃப் த அரே I'll say arr is equal to new int and then size 5. ஸோ இப்படி பண்ணிட்டா this is how you declare an array. இப்போது இது நம்ம டேட்டா டைப், இது வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் எதுக்குன்னா இது வந்து அரேன்னு நம்ம கம்பைலர் கிட்ட சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஏஆர்ஆர் இஸ் த நேம் ஆஃப் த அரே. அண்ட் தென் இந்த நியூ எதுக்குன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண. ஸோ வென் வி டூ ஆப்ஜெக்ட் யூனோ ஓப்ஸ் கான்செப்ட் படிக்கும் போது ஐ வில் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். பட் சின்ஸ் வி ஆர் டூயிங் டிஎஸ்ஏனா யூ டோன்ட் ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் வாட் இந்த நியூனா என்ன அதெல்லாம் என்னென்ன நம்ம ஓப்ஸ் பிளேலிஸ்ட் பண்ணும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன் நியூ இன் டெப்த். ஓகே, ஸோ for now just understand this is how you create an array in Java. So இப்போ வந்து let's say array, this is one type of declaring. இது வந்து நம்ம size mention பண்ணிட்டோம். இப்போ we can also create an array like let's say array 1 equal to 1 2 3 4 5. இப்படியும் ஒரு array create பண்ணலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே வேல்யூஸ் போட்டுட்டோம். பட் இதில் நம்ம சைஸ் சொல்லியிருக்கோம். இந்த சைஸ் சொன்னால் என்ன ஆகும்னா, ஐ மீன் இந்த லைனில் என்ன ஆகும்னா, பேசிக்கலி கம்ப்யூட்டர் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, ஒரு அரே இருக்குது, அதில் 5 வேல்யூஸ் வரப்போகுது, அதனால் மேக்ஸிமம் 5 வேல்யூஸ் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 இதுதான் என்னோடய அரேயோட சைஸ். இதுக்கு மேலே என்னால் இன்னொரு எலமெண்ட் ஆட் பண்ண முடியாது. பேசிக்கலி அதே தான் நம்ம இங்கேயும் சொல்கிறோம். ஓகே, காட் இட். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கிரியேட் த அரே. ஸோ இப்போ வந்து ஒரு அரேயில் இருக்க எலமெண்ட் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ 1 2 3 4 5 இருக்குல்ல, இதை கன்சோலில் பிரிண்ட் பண்ணணும். என்ன பண்ணலான்னா, we can use a for loop. So for int I is equal to 0, I less than array 1 dot length I plus plus. ஸோ இந்த லென்த் என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். இது என்ன சொல்லணும்னா, என் அரேயில் நம்ம அரேயில் பார்த்தோம்ல 0 1 2 3 4. ஸோ இதோட இண்டெக்ஸ் என்னவாக இருக்கும் இந்த அரேயில். ஸோ ஐ திங்க் என்னோட கம்பைலர் குட்டியாக இருக்குன்னு. 1 second, I will increase the size of the thing. ஓகே, ஐ திங்க் இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது அரேல எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபார் int I is equal to 0. நம்மளுக்கு தெரியும்ல, இதுக்கு நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணோம், அரேயில் எல்லா எலமெண்ட்டுமே 0 இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 1 2 3 4 இதுதான் இண்டெக்ஸ் வேல்யூஸ். கரெக்டாக. இப்போது இந்த லென்த் என்ன பண்ணோன்னா, லென்த் பேசிக்கலி சேஸ் என் அரையோட சைஸ் என்ன, அவ்வளோதான். ஏன்னா எவ்வளோ சைஸ் இருக்கோ அது வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக. ஸோ அதுக்கு தான் இந்த லென்த். இப்போ என்ன பண்ணலான்னா, சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் எல்என் ஐன்னு போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நான் ஐ கொடுத்து ரன் பண்ணால் இட்ஸ் டேக்கிங் பில்ட். ஓகே, ஐ கொடுத்து பிரிண்ட் பண்ணால் எனக்கு எல்லா இண்டெக்ஸும் பிரிண்ட் ஆகுது, தெரியுதா. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, மேபி இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கறதுக்காக இதை நான் இப்படி வச்சிருக்கேன். ஸோ யூ கைஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் மச் பெட்டர். 40 50. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணால் எனக்கு அரேயோட இருக்க வேல்யூஸ் பிரிண்ட் ஆகாது, பட் அந்த இண்டெக்ஸ் பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4. ஸோ 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கும் 0லேருந்து. இது இண்டெக்ஸ் வேல்யூஸ். இப்போ எனக்கு அரேயில் இருக்க வேல்யூஸே பிரிண்ட் பண்ணணும்னா வில் டூ சம்திங் லைக் திஸ். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு அரே உள்ள இருக்க வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா 10 20 30 40 50 10 20 30 40 50 வந்துடுச்சா. ஸோ திஸ் ஹவ் அன் அரே ஒர்க்ஸ் இன்டர்னலி. ஸோ ஐ மீன் ஜாவாவில் எப்படி ஒர்க் ஆகும், சியில் அப்படி ஒர்க் ஆகலாம் இல்லை. த ஃபண்டமெண்டல் இஸ் பேசிக் ஃபார் எனி லாங்குவேஜ். ஸோ ஸோ திஸ் இஸ் ஹவ் this is the very basic of an array. So I'm repeating again. Array என்னன்னா it's a group of collection of values of the same data type. Okay, அதுக்கப்புறம் அரேஸில் எல்லாமே இண்டெக்ஸ் வேல்யூஸ் வச்சு ஸ்டோர் ஆகிருக்கும். and then how do you print all the elements in array, ஒரு ஃபார் லூப் வச்சு பண்ணலாம்.
இதில் இன்னொன்று கூட இருக்குது. we can also do something like இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 0 இண்டெக்ஸ்னால அதுதான். இப்போ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு இந்த 10 பிரிண்ட் ஆகாது, 20லேருந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 20, கரெக்டாக? ஸோ இதே மாதிரி we can also do, இப்போ இந்த அறையில் இருக்க let's say இப்படி வச்சுட்டு எனக்கு அறையில் இருக்க ஆல் ஈவன் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணணும். அப்படி பண்ணலான்னா என்ன பண்ணலான்னா வில் ஜஸ்ட் புட் இஃப் ARR of I divided by 2 equal to 0 இதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ என் அறையில் இருக்க ஈவன் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும் இப்போது. ஸோ இப்போது ரன் பண்ணால் யூ கேன் சி 1 2 3 4 5 1 2 3 4 5. ஓகே 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 என்ன ஆயிடுச்சுன்னா நான் இந்த அரேயை இது பண்ணிட்டேன், பட் நம்ம யூஸ் பண்ணுற அரே 1ல். ஸோ 1 போட்டு இப்போ பிரிண்ட் பண்ணால் எனக்கு வந்து ஆல் ஈவன் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ 2 4 2 4 இருந்தால் டிவைடட் பை 2 பண்ணால் ஈக்குவல் டு 0 கொடுக்கும். ஸோ அதனால் அது ரெண்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் அரே. இப்போது ஒரு குட்டி டிஎஸ்ஏ ப்ராப்ளம் பார்க்கலாம். வெரி சிம்பிள் டிஎஸ்ஏ ப்ராப்ளம் which involves array. Okay, so this is like one of the famous lead code problem to sum. இதை தெரியாத ஒரு என்ன சொல்கிறது கோடிங் ஸ்டூடெண்ட்டே கிடையாது. ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்து அவ்வளோ ஃபேமஸ். அண்ட் தென் அமேசான் லெவலில் கூட they have asked this problem most of the time. But it's a pretty simple problem. Let's not think about இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அதெல்லாம் பார்த்து திங்க் பண்ணாமல் இப்போ நம்ம அரே படித்தோம்ல, இந்த அரேயை எப்படி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ப்ராப்ளம் எப்படி அரே வச்சு சால்வ் பண்ணலாம். ஓகே, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். இதில் குட்டியாக தெரியுது, பட் நம்ம வந்து இதை நம்ம ஐடியில் போட்டு உங்களுக்கு பெருசாக காட்டுறேன். ஓகே, நான் ஐடியில் போஸ்ட் பண்ணிட்டு இதை பார்த்தோன்னா பயந்துடாதீங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. இது பார்க்க தான் இப்படி பெருசாக இருக்குது, பட் இது எவ்வளோ சிம்பிளில் I'll break it down to you guys, don't worry. ப்ளஸ் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளை எப்படி கோட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா they have given something like public into some இப்படி ஒன்று இருக்குது. இது என்னென்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு லீட் கோட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னே தெரியாது. ஸோ லீட் கோட்டில் போய் உட்காந்துருக்குமா நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னது இது, இதை என்ன பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை. ஸோ ஃபார் யூர் நோட்டஸ் இது என்னென்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். பேசிக்கலி ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா ஓகே, ஃபங்க்ஷன்ஸ்னால் எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம ஒரு கோடு எழுதுகிறோம்ல, ஒரு செட் ஆஃப் கோடு எழுதியிருக்கோம். லெட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம இது சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா இப்போது லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு ஆட் 2 நம்பர்ஸ். ஓகேவா? ஆட் 2 நம்பர்ஸ் இதுதான் என்னோடய கொஸ்டின். இப்போது இந்த ஆட் 2 நம்பர்ஸை நான் என்ன பண்ணலாம், int a is equal to 10 வச்சுட்டு int b is equal to let's say 20. அதுக்கப்புறம் int add is equal int sum is equal to a plus b. ஏர் அடிக்கிறான். ஓகே, நான் இதை எங்கேயும் எழுதி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே போட்டேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணால் எனக்கு வந்து சம் நான் பிரிண்ட் பண்ணால் எனக்கு 30 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ எனக்கு 30 பிரிண்ட் ஆகுது. இப்போது ஐ எம் டெல்லிங் சம் ஒன் ஓகே, ஐ எம் டெல்லிங் சம் ஒன் எனக்கு வந்து இப்போது ஏபிக்கு 10 20 வேணாம், ஒரு 30 40 வேணும், 30 40 இப்படி வேணும். ஓகே, இப்போ நான் ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணேன், கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு 70 வரும். பட் தேர் இஸ் அ வே டு டூ தட். நம்ம இந்த ஏபின்னு இங்கே இப்படி பாஸ் பண்ணுறோம்ல, இதை பண்ணாமல் இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே வைக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் இன்ட் சம் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டு ஐ கேன் ஜஸ்ட் புட் திஸ் இன்சைட் திஸ். ஓகேவா? இப்போது சம்முக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிட்டேன்னா return sum. இந்த ரிட்டர்னா என்னென்னா ஐ வில் மச் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் டோன்ட் திங்க் டூ மச் ஆஃப் இட். ஓகே, ஸோ I'll say int a int b
வருது. Answer is equal to ஒரு நிமிஷம். ஓகே என்ன ஆச்சுன்னா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் இன்னொரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிட்டேன், அதனால தான் அந்த எரர் இருந்துச்சு. ஓகே, ஸோ நான் அந்த 2sum கோடை ரிமூவ் பண்ணிட்டேன். நம்ம 2sum தனியாக பார்ப்போம். பட் அது போகிறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் என்ன நம்ம ஒரு குட்டி அவுட்லுக் பார்த்துடலாம். ஸோ பப்ளிக் சே ஸ்டாட்டிக் இன்ட் ஆன்சர் இஸ் நான் இதெல்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன். இங்கே நம்ம டைப் பண்ணுறது எல்லாமே என்னென்னு I'll tell you. And sum is equal to sum is equal to a plus b. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம நார்மலாக ஒரு கோடு எழுதுவோம்ல, இப்போ int a is equal to 10, அதே மாதிரி int b is equal to 20, int sum is equal to a plus b. இப்படி எழுதுறதை தான் நான் ஃபங்க்ஷனில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக், இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக்லாம் என்னென்னு நான் டோல்ட் யூ, நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பார்க்கும்போது பார்க்கலாம். பட் ஒரு ஃபங்க்ஷனை நார்மலாக நம்ம சியில் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம், இதே மாதிரி ஜஸ்ட் இக்னோர் திஸ் பார்ட், இன் சம், அதே மாதிரி தான். ஸோ ஒரு டேட்டா டைப் பேசிக்கலி இது என்ன சொல்லுதுன்னா, இந்த இன்ட்டுங்கிறத என்னோட ஃபங்க்ஷன் என்ன டேட்டாவை ரிட்டர்ன் பண்ண போகுது, என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ண போகுது. அதுக்கப்புறம் இந்த சம் வந்து ஃபங்க்ஷனோட பேர், அதுக்கப்புறம் இந்த இன்ட் ஏ பி வந்து பேராமீட்டர்ஸ். ரைட், ஸோ இது வந்து பேராமீட்டர்ஸ்னால் என்னென்னா, இங்கே நான் 10 20 பாஸ் பண்ணுறேன்ல, இதுதான் இந்த இடத்துல இருக்கும் 10 20. ஓகே, பேசிக்கலி இப்போ நான் இந்த இடத்துல போய் if I say 20 20னா இந்த A will be replaced with இது 20. அதுக்கப்புறம் இந்த Bக்கு நான் இந்த 20 பாஸ் பண்ணுறேன். மேபி 20 20 கன்ஃபியூசிங்காக இருக்கும், 20 10 வச்சுக்கலாம். ஸோ இந்த சம்னு ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டேன். ஸோ பேர் ஒன்று தான், இந்த சம் ஒன்று தான். ஓகே, இந்த இடத்துல 20 இன்ட் ஏ, இந்த ஏ வந்து இந்த 20ஆல் ரீப்ளேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பி வந்து இந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்கும். இப்போது ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இந்த 20 10 இங்கே தராங்களா, இந்த ஏக்கு 20 தராங்க, இந்த பிக்கு 10 தராங்க. இந்த ஆன்சர் என்ன பண்ணணும்னா, இந்த 10யும் 20யும் 10யும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணும். எல்லாருமே இந்த ஒரு கான்செப்டில் கன்ஃபியூஸ் ஆவாங்க, ரிட்டர்ன்னா என்னென்னு. நான் ஃபஸ்ட்டு படிக்கும் போது ஐ வாஸ் ஆல்வேஸ் கன்ஃபியூஸ்ட் அபவுட் ரிட்டர்ன். இப்போ இது இன்ட் இல்லாமல் வாய்டுன்னு போட்டேன்னா ரிட்டர்னில் எனக்கு எரர் அடிக்குது. பட் இதுவே நான் இன்ட்னு போட்டால் எனக்கு எரர் அடிக்காது. அது ஏன்னா ரிட்டன் பேசிக்கலி என்னென்னா கொடுக்கறது, கரெக்டாக? ஸோ பேசிக்கலி இதை இன்னும் சிம்பிளாக எப்படி சொல்லணும்னா, இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணுறோம்ல, இந்த ஆட் பண்ண ஆன்சரை யாருக்கு கொடுக்கணும், யார் அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும், கரெக்டாக? ஸோ அதுதான் ரிட்டர்ன். இதுவே இப்போ வாய்டுன்னு போட்டால், வாய்ட்னா பேசிக்கலி நான் யாருக்குமே எதுவும் கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணாலே போதும். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு இதை சும்மா இப்படி போட்டேன்னு வைங்க, இப்போ எதுவுமே ஆகாது ஃபங்க்ஷனில். பட் ஐ கேன் பிரிண்ட் இட். பிரிண்ட்னா இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே பிரிண்ட் பண்ண முடியும், பட் அதை ரிட்டர்ன் பண்ணல நான். ஸோ இந்த ரிட்டர்ன்னா என்னென்னா, திருப்பி கொடு. இந்த இடத்துல ஆன்சரில் ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணுறோமா, 20 + 10 13 இந்த இடத்துல வரும். ஓகே, இந்த 30யை நான் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்கிறேன். யாருக்கு ரிட்டர்ன் பண்ணணும், யார் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். இதை நான் எடுத்துடுறேன், இது கன்ஃபியூசிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ I'll just remove this part. ஓகே, ஸோ இந்த 30யை யாருக்கு நான் ரிட்டர்ன் பண்ணணும், யாருக்கு ரிட்டர்ன் பண்ணணும், யார் கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு. இப்போ இந்த ஆன்சருங்கிற இடத்துல 30 ரீப்ளேஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா ஆன்சர், இதை இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 30. ஓகே, இப்போது என்ன சிம்பிளாக லெட்ஸே 1 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, 1 2ன்னு வச்சா என்ன ஆகுன்னு பார்க்கலாம். ஓகே, we can also put a debug pointer. ஸோ என்ன ஆகுதுன்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த கன்சோலில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னோட பாயிண்டர் வந்து இங்கே இருக்குது. ஓகே, கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. இப்போது நான் உள்ளே போகிறேன், ஏ வந்து 1 ஆகிடுச்சு, பி வந்து 2 ஆகிடுச்சு. இது பேர் தான் டீபக் பாயிண்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஐடியில் வந்து
ஃபங்க்ஷனில் என்னென்ன வேல்யூஸ் எப்படி பாஸ் ஆகுதுன்னு பார்க்க முடியும். அதுதான் டீபக் பாயிண்டர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏல 1 இருக்குது, பியில் 2 இருக்குது. இப்போ இந்த ஃபங்க்ஷன் இப்போது நம்ம சம் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு. ஓகே, இப்போது பார்த்தீங்களா இது இங்கே வந்துருச்சு. இப்போ மேலே போனால் எங்கே கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு வரும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டா நெக்ஸ்ட் லைன் ஆன்சர் கீழே வந்துருச்சு. யார் இதை கூப்பிட்டாங்க? இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல 3 என்னோட ஆன்சர். 30 ரிமூவ் பண்ணிடுறேன். 3. ஓகே, ஆன்சர் 3. இப்போது இந்த ஆன்சர் யார் ரிட்டர்ன் பண்ணுறா? ஓகே, இந்த இடத்துல அதுவே காட்டுது பாருங்கள், ஆன்சர் 3. இதை கிளிக் பண்ணால் ஓகே, நம்ம இதை ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி வேறு ஒரு வேல்யூஸ் வச்சு பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் சே 5 அண்ட் தென் 10. சாரி, ஸ்டாப் பண்ணிட்டு இப்போது 5 10 வச்சு நான் பண்ணுறேன். எப்படி ஆகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, ஸோ டீபக் பாயிண்டரை வச்சாச்சு அண்ட் டீபக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்கிட்ட எந்த வேல்யூவும் இல்லை. இப்போ நான் நெக்ஸ்ட் லைன் போகிறேன். 5 10 அசைன் ஆகிடுச்சு. அந்த 5 10 இங்கே இருக்குது, தெரியுதா? இங்கே 5 10 காட்டுது பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு கீழே போனால் என்னோடய ஆன்சர் 15 ஆகிடுச்சு. இந்த இடத்துல 15 இருக்கா? பட் இந்த இடத்துல எதுவும் இல்லை இப்போ வரைக்கும். இந்த இடத்துல 15 எங்கேயுமே காட்டல. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஆன்சர் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஆன்சர் ரிட்டர்ன் ஆகும். ஆன்சர் ரிட்டர்ன் ஆகிடுச்சு 15. தெரியுதா? ஸோ இப்படி தான் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ அந்த லீட் கோட் ப்ராப்ளமில் பார்த்தனாலே தெரியும். இந்த இடத்துல என்ன எடுத்திருக்காங்க, given an array of integers. எனக்கு தெரியும் உங்கள் ஸ்க்ரீனில் குட்டியாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா, given an array of integers num and integer target, return the indicesனா index of the two numbers such that they add up to the target. You may assume that each input would have exactly one solution. Okay, you can return the answer in any order. Okay, basically ரிட்டர்ன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, இன்டென் போட்டு இது கொடுத்துருக்காங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து இன்டென் வச்சுருந்தோம். இன்டெனா என்ன சொல்கிறது, ஒரு நம்பர். இப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு அரேயவே ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி அரேனா என்னன்னு பார்த்தோம்ல, இட்ஸ் குரூப் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். ஒரு அரேயவே யார் கூப்பிட்டாங்களோ அவங்க கொடுத்துரு. ஓகே, ஸோ இதுதான் அந்த டூ சம் ப்ராப்ளமில் கேட்குறாங்க. ஸோ நவ் கமிங் பேக் டு அவர் டாபிக், லெட்ஸ் சி அந்த டூ சம் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலான்னு. ஓகே, ஸோ நான் அந்த கொஸ்டினை காப்பி பேஸ்ட் பண்ணி ஐடியில் போட்டேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியராக பெருசாக தெரியும். ஓகே, ஸோ கொஸ்டின் என்னென்னா, கிவன் அரே ஆஃப் இன்டிஜர் நம்ஸ். ஸோ நம்ஸ்னு ஒரு அரே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதான் நம்ம அரே. நம்ஸ்னா ஒரு அரே இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, அரேயோட வேல்யூஸ் என்னென்னா 2 7 11 15. இதெல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஒரு டார்கெட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. டார்கெட் ஈக்குவல் டு 9. இப்போ நம்மக்கிட்ட பேசிக்கலி என்ன கேட்குறாங்கன்னா, இந்த அரேயில் எந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் இந்த டார்கெட் வரும், அதான். ஸோ ரிட்டர்ன் த இண்டெக்ஸஸ் ஆஃப் த 2 நம்பர்ஸ் சச் தட் தே ஆட் அப் டு டார்கெட். ஸோ இந்த அரேயில் பேசிக்கலி கோடிங்லாம் யோசிக்காமல் ஒரு நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக இல்லை ஒரு ஹியூமனாக எப்படி சொல்ல முடியும் இந்த 2 நம்பர்ஸ் ஆட் பண்ண டார்கெட் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா 2 எடுப்பேன். 2 எடுத்து அது பக்கத்தில் இருக்க நம்பரை ஆட் பண்ணுவேன். 2 + 7 என்ன 9. எனக்கு டார்கெட் வந்துடுச்சு. ஸோ இதோட இண்டெக்ஸ், ஒரு நிமிஷம், இண்டெக்ஸை நம்ம அப்படி எழுதிக்கலாம். ஸோ இட்ஸ் 0 1 2 3. கரெக்டாக? ஸோ இதான் என்னோட இண்டெக்ஸ். ஸோ டார்கெட் 9. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ரிட்டர்ன் த இண்டெக்ஸஸ் ஆஃப் த 2 நம்பர்ஸ் சச் தட் தே ஆட் அப் டு த டார்கெட். ஸோ எந்த 2 நம்பர் ஆட் பண்ணோம், 2வையும் 7ஐயும் ஆட் பண்ணும்போது 9 வந்துச்சு. அதோட இண்டெக்ஸ் என்ன, 2 7 என்ன இண்டெக்ஸில் இருக்குது, 2 வந்து 0th இண்டெக்ஸில் இருக்குது, 1 வந்து 7th இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது 0 1 ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ பேசிக்கலி எப்போ ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் பார்த்தாலும் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஹியூமனை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்னு நினச்சி பாருங்கள். ஒரு ஹியூமனை நம்மளுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா கோடிங் பண்ணுறது மேட்ரே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் அந்த லாஜிக் பில்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா நான் சொன்னேன்ல, இந்த இடத்துல 2 நம்பர் ஆட் பண்ணால் டார்கெட் வரும். ஸோ ஐ ஜஸ்ட் ரன் இட். ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ஆட் பண்ணி பார்த்தேன். சப்போஸ் என்னோடய டார்கெட் அப்படி கூட இல்லாமல் இருக்கலாம். இட் குட் பி சம்வேர் இப்படி கூட இருந்திருக்கலாம். 11 இங்கே இருந்திருக்கலாம், 2 இங்கே இருந்திருக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஃபஸ்ட் 2 நம்பர் பார்த்துருப்பேன். 11 + 7 என் டார்கெட் வருமா 9? இல்லை, வராது. நெக்ஸ்ட்டு
7 2 அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் செக் பண்ணி பார்ப்பேன், டார்கெட் வரல. அதுக்கப்புறம் இந்த 2 நம்பர் செக் பண்ணுவேன், டார்கெட் வருது. ஸோ இப்படி மாற்றி மாற்றி ஒரு மல்டிபிள் காம்பினேஷன்ஸில் ஒரு ஹியூமனை நம்ம எப்படி ட்ரை பண்ணுவோம், அதை ட்ரை பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சிச்சாலே யூ கேன் சால்வ் எனி டிஎஸ்ஏ ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, நவ் இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம லீட் கோட்லேயே போய் சால்வ் பண்ணலாம். ஓகே ஓகே ஸோ லெட்ஸ் சி லீட் கோடில் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட இது கொடுத்துட்டாங்க, பேர் என்ன, ஸோ நம்மக்கிட்ட நம்ஸ்னு ஒரு அரே கொடுத்துட்டாங்க. என்ன இருக்குது, 2 7 11 15 டார்கெட் 9. இந்த அரேயில் எந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் டார்கெட் வருது அதை நம்ம பார்த்தோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அரேஸ் படிக்கும் போது ஒரு அரேயில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபார் int i is equal to 0 with index ஸ்டார்ட் பண்ணுவோம். i less than இங்கே என்ன அரே, நம்மளோட அரே பேர் வந்து நம்ஸ்னு ஒரு அரே கொடுத்து, இதான் அரேயோட பேர். ஓகேவா? ஸோ nums டாட் லென்த், அதுக்கப்புறம் i ப்ளஸ் ப்ளஸ். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுவோம், print ln nums of i. ஓகே, ஸோ இப்படி பிரிண்ட் பண்ணால் ரன் பட்டனை காணும். ஓகே சாரி கைஸ். ஓகே, ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணால் நான் ஜஸ்ட் பிரிண்ட் தான் பண்ணுறேன். ஓகே, ஓ இங்கே ரிட்டர்ன் கேட்டிருக்காங்கல்ல, ஸோ ரிட்டர்ன் ஆல்சே சும்மா ஒரு எம்டி அரே இப்போதைக்கு போட்டு வச்சுருவோம். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஷோ யூ ஹவு திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன்டர்னலாக. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணால் ஓகே, என்னோடய அரேயில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் பிரிண்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா 2 7 11 15 2 7 11 15. இப்போது நம்மளுக்கு அரேயில் இருக்க எலமெண்ட் ஆக்சஸ் பண்ண தெரிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஆக்சஸ் பண்ண எலமெண்ட்டை நம்மளோட கோல் என்ன, 2 எலமெண்ட் ஆட் பண்ண டார்கெட் வரணும். ஸோ நம்மளுக்கு ஒரு எலமெண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சு, இப்போ 0 ஸ்டார்ட் பண்ணால் 2 7 11 15 வருதா. இப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்க எலமெண்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு லூப் வந்து 0 ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க எலமெண்ட் என்னவாக இருக்கும், 0 + 1. கரெக்டாக? ஸோ ஒரு நெஸ்டட் ஃபார் லூப் ஃபார் int j is equal to i + 1. i + 1 என்ன, 0 + 1. இப்போ நான் 2ல் இருக்கேன்னா 2 is 0, 7 வந்து 1. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நான் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுவேன். இந்த ஜே லூப் வந்து 7லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ j + 1, ஜேயும் எது வரைக்கும் போகும், நம்ஸ் டாட் லென்த் வரைக்கும் தானே. ஸோ நம்ஸ் டாட் லென்த் j ப்ளஸ் ப்ளஸ். ஸோ i வந்து இப்படி போயிட்டுருக்கோம். ஸோ i வந்து 0வாக இருக்கும் போது 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 2 7 11 15. நெக்ஸ்ட்டு அதே டைமில் j வந்து இப்படி ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு i வந்து 1 ஆகும் போது என்ன ஆகும், i வந்து 7 11 15 ஸ்டார்ட் ஆகும், j வந்து 0 i + 1. ஸோ இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகும். இப்படி பண்ணும்போது ஒரு பக்கத்தில் இருக்க எலமெண்ட் தெரியும். கரெக்டாக? இப்போது கோல் என்ன, எந்த எலமெண்ட் ஆட் பண்ணால் டார்கெட் வரும். கரெக்டாக? ஸோ இஃப் nums of i + nums of j ஈக்குவல் டு டார்கெட்டான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா if it is a target I will return it. return new integer. நமக்கு அரேவை தானே ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி போய்ட்டு ij. ஸோ இந்த நியூ இதெல்லாம் I will teach you when we go into object oriented principles. But since we are just dealing with DSA, I am explaining you on the DSA side of things only. ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் ij கொடுத்தாச்சா, இப்போது ரன் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிடுச்சு. இப்போது சப்மிட் பண்ணி பார்த்தா ஷுட் சப்மிட். ஓகே, பட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா O of n², which is not a very great time complexity. அதாவது டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்னென்னா பேசிக்கலி ஒரு ப்ரோக்ராம் நடக்க எவ்வளோ நேரம் எடுக்குது. ஸோ இந்த கொஸ்டின் என்னது, அவர் அரேயில் எந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் டார்கெட் வரும், இதுதான் கொஸ்டின். பட் அந்த எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இது எத்தனை வாட்டி தேடுது ஒரு அரேயை. இந்த ஃபஸ்ட் ஐ லூப் வந்து ஒரு வாட்டி ஃபுல் அரேயை ஸ்கேன் பண்ணுது, ஜே வந்து திருப்பி அதே அரேயை திருப்பி ஸ்கேன் பண்ணுது, விச் இஸ் லைக் அ பிக்கர் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதை எப்படி காம்ப்ளெக்சிட்டி சால்வ் பண்ணுறது, ஹவு வி கேன் ஆப்டிமைஸ் திஸ் வில் லுக் when we do
அந்த ஹேஷ் டேபிள் ஹேஷ் செட்ஸ் வரும்போது யூ வில் பி ஏபிள் டு ஆப்டிமைஸ் திஸ். பட் நவ் இப்போ நம்ம அரே மட்டும் தான் பார்க்கறதுனால ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இப்படி தான் ஒரு அரேயில் திங்ஸ் ஒர்க். ஓகேவா, புரிஞ்சுதா? லெட்ஸ் ட்ரை டு சால்வ் ஒன் அதர் ப்ராப்ளம் அண்ட் இன் திஸ் வீடியோ. ஓகே ஓகே ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இட்ஸ் a single number given a non-empty array of integers norms where every element appears twice except for one. ஸோ இந்த இன்புட் சாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இதில் என்ன கேட்டிருக்காங்க, பப்ளிக் இன் சிங்கிள் நம்பர். ஓகே, நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு இன்டிஜர் தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? ஸோ அரேயில் எந்த எலமெண்ட் ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த சாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 to 1, 2 2 வாட்டி இருக்குது, ஆனால் 1 ஒரு வாட்டி தான் இருக்குது. அதே இது இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஒரு வாட்டி இருக்குது, 1 வந்து 2 வாட்டி இருக்குது, 2வும் 2 வாட்டி இருக்குது. ஸோ 4 ரிட்டர்ன் பண்ணோம். புரிஞ்சுச்சா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு யூ கைஸ் ட்ரை பாஸ் திஸ் வீடியோ, திங்க் ஒரு பென் பேப்பரில் இது எப்படி, ஒரு கோடிங்லாம் வேணாம், ஜஸ்ட் ஒரு ஹியூமனாக எப்படி சால்வ் பண்ணலாம். ஒரு அரே கொடுத்துருக்காங்க, அந்த அறையில் எல்லாமே 2 வாட்டி இருக்குது, ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஒரு வாட்டி இருக்குது. இந்த நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜஸ்ட் பாஸ் திஸ் வீடியோ, திங்க் அண்ட் ப்ளே திஸ் வீடியோ அகேன். Okay, I hope you are done. So I'll tell you the solution. So இது ஒரு optimized solution இல்லை, since we are learning arrays and just trying to உங்கள் ஹெட்டில் வந்து அந்த அரேயோட கான்செப்டை I'm just trying to put it. Okay, it's not about optimization or anything. இந்த அரேஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு you should know. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் when we do DSA problems on arrays, you will have a grasp on what is an array and how we can optimize arrays. ஏன்னா அரே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் ஆப்டிமைசேஷன் பற்றி யோசிக்க முடியும். கரெக்டாக? ஸோ எக்ஸாக்ட்லி தட்ஸ் த ரீசன். ஸோ இப்போ 2 to 1 இருக்கா? ஓகே, லெட்ஸ் டேக் தி செகண்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்படி இருக்குது. இதில் 4 தான் ஒரு வாட்டி இருக்கும், மற்ற எல்லா எலமெண்ட்டுமே 2 வாட்டி இருக்குது. பட் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா, இட்ஸ் அன் அரே. அரேனா என்ன? சேம் டேட்டா டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ். கரெக்டாக? எல்லாமே இன்டீஜர் தான். ஸோ வாட் ஐ கேன் சே இஸ், இப்போ நான் இந்த அரேயை சார்ட் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? 1 1 2 2 4 இப்படி ஆகிடுமா? ஸோ ஆப்வியஸ்லி நான் சார்ட் பண்ணிட்டா 2 நம்பர் ஒன்றா தான் இருக்கும். லைக் ஏன்னா சார்ட் பண்ணிட்டேன், இப்போ 2 1 எங்கெங்கேயோ இருக்கா, இப்போ சார்ட் பண்ணிட்டா 1 1 பக்கத்தில் இருக்குது, 2 2 பக்கத்தில் இருக்குது, ஆனால் 4 பக்கத்துலேயும் 4 பக்கத்தில் இருக்க 2 எலமெண்ட்டுமே சேமாக இல்லை. கரெக்டாக? ஸோ நான் என்ன சொல்லலான்னா, I'll just sort the array first. Arrays dot sort. இதெல்லாம் inbuilt functions. இதெல்லாம் inbuilt functions to sort the array. ஸோ இப்போ அரேயை சார்ட் பண்ணிட்டா என்னோடய நம்பர் எப்படி இருக்கும்னா, இது சார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா 1 1 2 2 4 இப்படி இருக்கும் என்னோடய அரே. இப்போ சார்ட் பண்ணதுக்கப்புறம், அதாவது இந்த லைன் ரன் ஆனதுக்கப்புறம் என் அரே இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்னா, ஃபார் int I is equal to 0வே ஸ்டார்ட் பண்ணலாம். I less than nums dot length I plus plus. ஓகே, இப்போ என்ன சொல்லலாம்னா, இதுலேருந்து என்ன தெரியுது, வாட் இஸ் த இன்ட்யூஷன் பிஹைண்ட் திஸ்? ஒரு நம்பர் இருக்க பக்கத்து நம்பர் சேமாக தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த நம்பர் தான் யூனிக்கான நம்பர். கரெக்டாக? அந்த நம்பர் தான் தனியாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1 1 2 1 1 2 2 4 ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துட்டிங்கன்னா அது பக்கத்தில் இருக்க நம்பர் அதே நம்பர் தான். ஸோ இந்த 2 எடுத்துட்டிங்கன்னா 2 பக்கத்தில் இருக்க நம்பர் அதே நம்பர் தான். கரெக்டாக? ஸோ என்ன சொல்லலாம்னா, இஃப் nums of I not equal to nums of I plus 1, அதாவது என் பக்கத்தில் இருக்க நம்பர் என்னோட ஒரே நம்பராக இல்லை அப்படின்னா அதுதான் என்னோட சிங்கிள் நம்பர். அப்படி இல்லைன்னா அது சே ரிட்டர்ன் nums of ஆக்சுவலி இது வந்து ஒரு எச் கேஸ் தான், பட் லெட்ஸ் ட்ரை சப்மிட்டிங் திஸ். ஓகே, அப்படி அந்த கேஸே இல்லைனா, எந்த நம்பருமே இல்லைனா, ஆப்வியஸ்லி லெட்ஸ் சே மை லாஸ்ட் நம்பர் length minus 1. ஸோ இப்போது லெட்ஸ் ட்ரை சப்மிட்டிங் திஸ், ஹோப்பிங் எதாவது எரர் வராதுன்னு. ஓகே, என்ன எரர்? அரேஸ் ஓகே, சாரிங்க. ஓகே ஓகே, அதாவது என்ன எரர்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்னோடய ஐ வந்து லெட்ஸே லாஸ்ட் வரைக்கும் போயிடுச்சு 4,
இந்த 4க்கு வரும்போது இந்த லைன் என்ன பண்ணுது i+1ன்னு சொல்லுதா. ஸோ i+1னா 4க்கு அப்புறம் யார் இருக்கா, யாருமே இல்லை கரெக்டாக. ஸோ நம்ம இதை வந்து 4 வரைக்கும் ரன் ஆகக்கூடாது, 4க்கு ஒரு எலமெண்ட் முன்னாடி ரன் ஆக வைக்கணும். ஸோ I'll put -1. இந்த கண்டிஷன் போட்டால் this should work. ஓகே, we have one edge case failing. ஃபஸ்ட்டு கேஸ் 1 பார்க்கலாம். 2 to 1ல் கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, இதில் என்ன, இது அவுட்புட் 1 எக்ஸ்பெக்டட் 4. ஓகே, ஓகே. என்னதுன்னா இப்போ என்ன சொல்லுது, நம்ம வந்து ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் இந்த 2 நம்பர் சேமாக தான் இருக்குது. பட் நம்ம பக்கத்தில் இருக்க நம்பரை பார்க்கணும். பட் வி ஆப்வியஸ்லி நோ பக்கத்தில் இருக்க நம்பர் சேமாக தான் இருக்க போகுது இஃப் யூ சார்ட் த அரே, ரைட்? ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் இந்த நம்பர் ஸ்கிப் பண்ணிட்டு ஐ கேன் செக் திஸ் போத், இதுவும் ரைட்? ஸோ அப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போகலாம்ல. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் மச் ஃபாஸ்டர். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஒரு எலிமெண்ட் விட்டு விட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன், பட் செக் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க எலிமெண்ட் செக் பண்ணலாம். ஸோ தட் இஸ் இட். ஸோ ஐ ஹோப் you got a better understanding of how arrays work. So this is lecture 2 of the array series. This is like very basic thing which I taught you. But upcoming videos la நம்ம array வச்சு இன்னும் டீப்பாக பார்ப்போம். how array internal work ஆகுதுன்னு we'll be learning, and we'll be also solving a lot of problems on LeetCode based on arrays. Okay, so thank you for watching guys. I will meet you in the next video, and make sure you follow like this. And இப்போ தான் உங்கள் டிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் யூ கேன் ஷேர் திஸ் வீடியோ டு தெம். தேங்க்யூ. ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.